மோட்டு பத்துலு ஜாக்கிரதப்பா. என்னடா நடக்குது இந்த ஊர்ல? அத பாவமே மோட்டு பத்துல சாரி வெரி சாரி. டாக்டர் ஜட்கா அப்படி ஒரு அம்ப தயார் பண்ணிருக்காரு. அது எந்த தரையில பட்டாலும் இப்படி சேரா மாறிடும். ஒருவேளை திருடிட்டு ஓடினா நான் இந்த அம்ப விடுவேன். அப்ப அந்த சேருக்குள்ள மாட்டிக்குவான். திருட மாதிரியா தெரியுது உனக்கு? அட மோட்டு பத்துலு என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆக்சுவலா இந்த அம்ப நீங்க தான் யூஸ் பண்ண போறீங்க. இந்த ஊர்ல நீல வைரத்தோட எக்ஸிபிஷன் நடக்க போகுதுப்பா. அதுல சிங்கம் சார் கூட செக்யூரிட்டியா நீங்க 2 பேரும் தான் இருக்க போறீங்கப்பா. ஆமா அருமை. ஆனா நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா இந்த உலகத்திலே விலை உயர்ந்த வைரம் அதுன்னு கேள்விப்பட்டோம். சிங்கம் ஒரு நிபந்தனை, இந்த அம்பு என்கிட்ட தான் இருக்கும், அதை நான் தான் விடுவேன். ஓகேவா? ஓகே மோட்டு, நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடக்கட்டும். இந்த மொத்த செக்யூரிட்டி டீமுக்கும் நீங்க தான் இன்சார்ஜ். அங்க மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்க? நீங்க 2 பேர் மட்டும் தான். ஜோனாக போறோம். இந்த பையன் வைரத்தை திருடுறத யாராலையும் தடுக்க முடியாது. மோட்டு பத்துல இங்க பாருங்க, நான் எப்படி செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு. பறவையால கூட உள்ள எட்டியே பார்க்க முடியாது. அங்க பாருங்க, எல்லா ஜன்னலையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். வெளியிருந்து வெளிச்சம் கூட உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது பறவைங்க எப்படி உள்ள வர முடியும்? அதனாலதான் இங்க வெளிச்சத்துக்காக லைட் எல்லாம் எரிய விட்டுருக்கீங்களா? பறவைங்களுக்கு நீங்க நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க, ஓகே. ஆனா மனுஷ திருடங்களுக்கு நீங்க நல்ல பந்தோபஸ்து கொடுத்திருக்கீங்களா இல்லையா? அவங்க மெயின் கேட் வழியாவே உள்ள வரலாமே சார். அட கடவுளே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. அதோட நான் வைரத்துல ட்ராக்கிங் ஷிப்பையும் வச்சிருக்கேன். திருட அந்த வைரத்தை எங்க கொண்டு போனாலும் நான் அவனை ட்ராக் பண்ணி பிடிச்சிருவேன். எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணுங்க. இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. கேட்டை இழுத்து மூடுங்க. யாரும் தப்பிக்க முடியாது. சிங்கம் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் இங்க இருக்கும்போது அந்த திருடன் தப்பிக்கவே முடியாது. இப்ப பாருங்க அவனை. மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இப்ப அந்த திருடனை எப்படி நான் பிடிப்பேன்? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் காட்ட சொன்னாங்களா? என்ன பண்றது இப்போ? சீக்கிரமா எல்லாரும் வெளியே வரணும்பா. இல்லனா காத்துப்பட்டு இது காஞ்சு போய் நம்ம மாட்டிக்குவோம்பா. அங்கிள், எங்க மம்மி வெளியே போயிட்டாங்க. போட்டு அங்கிள், ப்ளீஸ் என்ன எங்க மம்மி கிட்ட கூட்டிட்டு போங்க. அழாதடா செல்லம், அழாத. குழந்தைங்க அழுதா என் மனசு தாங்காது. வா, உங்க அம்மா கிட்ட உன்னை சேஃபா கொண்டு போய் விட்டுறேன். ஏய் மோட்டு, நீ இப்ப எங்களை இதுல மாட்டி விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? நான் உடனடியா அந்த திருடனை பிடிச்சாகணும். சாரி சிங்கம் சார், சாரி. நீங்க சொல்றது நான் இப்ப கேக்குற மனநிலையில இல்ல. ஒரு பச்சை புள்ள அழுதுகிட்டு இருக்கு. அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்காம அப்புறம் என்ன கடமை வேண்டி கிடக்கு? முதல்ல அந்த குழந்தைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வருவேன். நீங்க திருடனை எப்படி வேணாலும் பிடிச்சுங்க, எப்ப வேணாலும் பிடிச்சுங்க. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. வாடா சொல்ல. உங்க அம்மா கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுடா தங்கம். பர்பரி நகருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுல இருக்கு அங்கிள். வாடா செல்லம், உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஸ்கூட்டர்ல போலாமா? ஏய் மோட்டு, நில்லு. அட கடவுளே, அந்த வைரம் மோட்டு கிட்ட தான் இருக்கு. நான் அந்த வைரத்துல சிப்பு வச்சிருக்கேன். அதோட சிக்னல் தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, மோட்டு இப்ப எங்கெல்லாம் போயிட்டு இருக்கானோ அங்கெல்லாம் இந்த ரெட் டாட் போயிட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த வைரம் அந்த பையன் கிட்ட தான் இருக்கு. திருட அந்த குழந்தைய பயன்படுத்தி இருக்கான். நாம மோட்டுவை சீக்கிரம் தடுத்தாகணும். ஏய் மோட்டு, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. முடியாது சிங்கம் சார். இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்க போறேன். உலகத்திலேயே தாய் பாசத்துக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. முதல்ல பாசத்தை புரிஞ்சுக்கங்க, அப்புறமா கடமையை செய்யுங்க. எப்படி பைக்கோட உள்ள போனா
அடடா, எவ்வளவு சிறப்பான ஓவியம். இந்த சிற்பத்தை சாதாரண ஆளுங்க செதுக்கி இருக்க முடியாது. இத பார்த்தா உயிரோட ஒரு மனுஷன் வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்கு. அத பாவி, இந்த சிலைக்கு உள்ள மனுஷன் தான் இருக்கேன். என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி ரோட்ல இருந்தா இந்த சிலை உடைஞ்சு செதிஞ்சு போயிடும். யாருப்பாங்க? இந்த சிற்பத்தை அழகா செதுக்கின சிற்பி யாரு? ஓ, யாராவது ஏழை விடுறதுக்கு ஆளை கூட்டு வர போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே இருப்பா, வாங்க சிங்கம் சாரை ஃபாலோ பண்ணலாம். ஓடி வாங்க. அட பாவிங்களா, என்ன சிலைன்னு சொல்லி ஓர கட்டிட்டு போயிட்டீங்க. மோட்டு பத்துலு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அங்கிள் ஸ்பீடா போங்க இல்ல மாட்டிக்குவோம். மோட்டோ வண்டியை நிறுத்திடா. இந்த குழந்தைய சிங்கம் சார் கிட்ட ஒப்படைச்சிடுறா. என்னடா பத்தலோ, இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்க்கிற வரைக்கும் என் கடமை உணர்ச்சி ஓயாது. புயல் அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி. என்னடா நின்னுடுச்சு? தமாசே தமாசே. ஆ. டேய், டேய், டேய். ஆ, வாடா செல்லம். என்னடா? மோட்டோ. பத்துலு, நான் ஸ்டாச்சுவா இருக்கும் போது நீ என்ன அதே இடத்துல விட்டுட்டு போயிட்ட. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர் வண்டி எடுப்பா. வந்துட்டோம்டா செல்லம், இதான் உங்க வீடா? டேய் பட்டுக்குட்டி, நீ உங்க வீட்டு அட்ரஸ் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாம் திருட்டு பசங்க தான் இருக்காங்க. வா, உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னை விட்டுறேன். ஏன்டா இறங்கிட்ட? நான் இங்க தான் இருப்பேன் மாட்டோ. மீட் மை பாஸ் பெரிய டான். பாஸ், இவன் தான் போட்டு, அப்புறம் இதுதான் நீல கலர் வைரம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பாசன்ற வீக்னஸ் நீ பயன்படுத்தி என்ன முட்டாளாக்கிட்டியா? உன்னை விட மாட்டேன்டா. இந்த வைரத்துக்குள்ள ஒரு ட்ராக் வச்சிருக்காரு, சிப்பு வச்சிருக்காரு. அதை வச்சு ட்ராக் பண்ணி சிங்க இங்க வந்துகிட்டே இருக்காரா. அவனா நீங்க எல்லாரும் மாட்டீங்கடா. உங்களுக்கு களிதாண்டி. சாந்தி மோட்டு, சாந்தி. அது யார் சாந்தி? இப்போ நீ கோபப்படுறதால ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் சொல்றத கேளு. இந்த பெரிய டான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். இந்த வைரத்துக்குள்ள இருக்கிற சிப்ப சுக்கு நூறா உடைச்சிடுங்க. அப்புறம் மோட்டுவோட கதைய முடிச்சிடுங்க. வாங்கடா வாங்கடா. ஆஹா, குடிக்கிட்டானே. அட கடவுளே, அந்த சிக்னல் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்பதான் போய் அவங்களை எங்க தேடுறது, என்ன பண்றது? எங்க 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 எங்க? சிங்கம் சாரும் பத்துலுவைய பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஏய் மோட்டு, இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள். உன்கிட்ட இருக்கிற கடைசி ஆசைய கடைசியா என்கிட்ட சொல்லிடு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அதாவது உங்களுக்கு வைரம் கிடைச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அதனால பார்ட்டி எல்லாம் கொண்டாடுவீங்க. என்னுடைய துக்கத்தை கொண்டாடுறதுக்கு நான் சாக்ஸோபோன் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு போன் கொடுங்க. ஏய் ஜான், இவன் வாசிக்காத கொண்டு வந்து கொடு. ஓகே, தேங்க் யூ. ஆரம்பி. சிங்கம் சார் வண்டி நிப்பாட்டுங்க. மோட்டோ எங்கேயாவது மிஸ் ஆயிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கோடு வேர்டு பாட்டு வச்சிருக்கான். அது இப்ப பாடுறான். இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் அவன். அட, அங்க பாருங்க நண்பர்களே, அங்க ஜானோட டென்ட் இருக்குது. அங்க போலாம் வாங்க. டிரைவர் சீக்கிரமா வண்டி எடுப்பா. பாளையம் சிங்கக்குட்டி. ஆன்சர். ஏல குட்டை இந்தடா. என்னுடைய வேலை முடிஞ்சது. சிங்கம் சார் வந்துட்டாரா? இனிமே களிதான். ஓ மை காட், இல்ல இல்ல இல்ல. இந்த மோட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தால நம்மள எல்லாம் மாட்ட வச்சிட்டான். யாரும் அந்தந்த இடத்த விட்டு நவர கூடாது. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஏல குட்டை, உங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னல. உன்னை இப்ப அங்க அனுப்பி வைக்கிற குடு.
வேணாம் வேணாம் அவனை ஓடாத டேய். எங்க ஓடாலும் விட மாட்டேன். போய் உங்க அப்பா கிட்ட போய் சேரு. ஓடுங்க இல்லன்னா அந்த அம்பு நம்மள சேத்துல சீக்க வச்சிரும் ஓடுங்க ஓய், ஐய். எவ்வளவு தூரம் ஓடுறது? சிங்கம் சார் கூடி சீக்கிரம் நின்று வாங்கி பாருங்க. நான் சொல்லல இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். சிங்கம் சார் எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவீங்கன்னு பார்த்தா இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க திருட்டு பசங்களா, இனிமே நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறதில்ல. இந்த வாட்டி உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறது புர்புரி நகரோட காக்காவும் குருவியும் தான். இனிமேல் நம்ம நகரத்தை புர்புரி நகரம்னு கூப்பிடுறதை விட சிலைகளை நகரம்னு எல்லாரும் கூப்பிடலாம்.